சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியா சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, முதல் பகுதியாக இருக்கின்ற போற்றாகாரத்திலே சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டு பலிபீட தந்தையிலே சேர்ந்து இந்த 2 சத்தியத்தையும் அனுசரித்து சுத்தம் பெற்று பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசித்தோம். பரிசுத்த ஸ்தலத்திலே ஜீவ அப்பம் புசித்து ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சி சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து சுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற்றுக் கொண்டோம். இப்போது பரிசுத்தத்தோடு 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இந்த பகுதியிலே 2 சத்தியம் இருக்கின்றன. ஒன்று சத்திய தேவ செய்தி, இன்னொன்று சத்திய ஜெப நேரம். சத்திய தேவ செய்தியிலே புதிய உடன்படிக்கையின் ஜீவ வார்த்தையை தெய்வம் கொடுக்க இருக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்றால், நம்முடைய இருதயங்களிலே எழுதி வைத்து நிரப்பும்படி அதை கொடுக்கிறார். தெய்வம் நம்முடைய இருதயங்களிலே அவருடைய வார்த்தையை எழுதி வைத்து நிரப்புவதன் நோக்கம் என்னவென்றால், ஆத்துமாதான் நம்மளை நடத்துது. இருதயத்துல தேவனுடைய வார்த்தை நிரப்பப்பட்டு இருக்கும் போது நீங்களும் புதிய உடன்படிக்கையின் ஜனங்களாக வாழுவோம். ஆனா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நாம கேட்கக்கூடிய சத்திய தேவ செய்தியில புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலே நான் எப்படி மனம் விரும்பி வாழ வேண்டும் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அதை கவனமா கண்டுபிடிச்சு, ஒருவேளை அதுல நம்ம வாழாம இருந்தோம்னா அது குற்றோடு உணர்ந்து மனம் விரும்பி இனி நான் வாழ வேண்டிய பிரகாரம் வாழ்வதற்கு நல்ல தீர்மானம் எடுக்கணும். ஆகவே இந்த நோக்கங்கள் எல்லாம் விளங்கி கொண்டு சத்திய தேவ செய்தியை நம்ம கேட்க வேண்டும். இப்படி நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து வாழ ஒப்பு கொடுக்கும் போது நாம கிருபாசன தண்டையில போய் ஜெபிச்சோன்னு வைங்களேன், நம்முடைய ஜெபங்களை தெய்வம் கேட்டு
அந்த ஜெபத்துக்கான பதில தெய்வம் என்ன பண்றாரு? ஏற்ற சமயத்துல அது கிரியை செய்ய பதில் கொடுப்பார். தேவனுக்கு மகிமையா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஓசியானா சொல்லுவோமா? ஒரு ஸ்தோத்திரம். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் சத்திய தேவ செய்திக்காக நாம தலைப்பினை எழுதி கொள்ள இருக்கிறோம். என்னைய சத்திய தேவ செய்தியின் தலைப்பு ஆவியின் கனியை குறித்த சத்தியம். ஆதார வசனங்கள் கலாத்தியர் 5:22-23, எபேசியர் 5:9, எபிரேயர் 13:15. வழக்கம் போல நாம எழுதி கொண்ட வசனங்களை முதலாவது வாசிக்க கேட்போம். பிறகு உபத்தலைப்பை எழுதிட்டு நாம ஜெபத்தோட சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட பிரமாணம் ஒன்றுமில்லை. தொடர்ந்து உள்ளே வாசிக்க கேட்போம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளக்கும். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுது தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். 4 வசனங்கள் வாசிக்கப்பட்டாயிற்று. முதல் 2 வசனங்களில் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். அடுத்த 2 வசனங்கள்லயும் ஆவியின் கனின்னு வரும்போது சகல நற்குணம் முந்தைய பகுதியில வந்துருச்சு. நீதி, உண்மை, உதடுகளின் கனி. ஆக மொத்தம் ஆவியின் கனி, வார்த்தையின் கனி 12 இலக்கங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவா கிறிஸ்தவத்துல 9 கனின்னு சொல்லுவாங்க, அல்லது கனியின் வகை 9ன்னு சொல்லுவாங்க. ஆனால் சத்திய தேவன் வேதத்தை நம்ம தேடுகிறதுனால, ஆராய்கிறதுனால, தியானம் பண்ணுகிறதுனால அந்த ஆவியின் கனியினுடைய இலக்கம் எண்ணிக்கைய 12ஆக நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த 12 விதமான ஆவியின் கனிய நாம ஒரு சத்தியவானாக நம்மிடத்தில் இருந்து வெளிப்படுத்துகிற வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு சத்தியமா எடுத்து அன்புங்கிற கனியை எப்படி ஆவியாத்மா சரீரத்துல கொண்டு வரணும், அடுத்தடுத்த சத்தியத்தை எப்படி ஆவியாத்மா சரீரத்துல கொண்டு வரணும், அதை நம்ம பிரசங்கங்களாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். எதற்காக ஆவியின் கனிய ஒரு தொடர் பிரசங்கமா நம்ம கேட்டுக்கிட்டே வர்றோம் அப்படின்னா, நாம தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர் என்பது, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக கனி கொடுக்கிற ஜீவியம் முக்கியம் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த அடிப்படையில கடந்த 2 வாரங்களாக நீடிய பொறுமைக்கு அடுத்தபடியாக தயவு என்கிற கனிய நம்ம பிரசங்கமா கேட்டுக்கொண்டே வருகிறோம். தயவு என்கிற வார்த்தை 3 எழுத்துக்கள் கொண்ட ஒரு வார்த்தை. தயவு என்ற வார்த்தைய கனியாக பார்க்க வேண்டும். தயவு என்ற வார்த்தைய கனியாக அறிய வேண்டும். தயவு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தயவு என்ற வார்த்தைய நாம கனியாக அறிகின்றவர்களாக
கனியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படியே தயவை கனியாக அறிந்தாலும் இந்த கனியை நம்ம ஆவியில கொடுக்கணும், ஆத்துமால கொடுக்கணும். ஆவி ஆத்துமா என்கிற உள்ளான பகுதியில மட்டும் இல்லைங்க, வெளிப்படையாக இருக்கக்கூடிய சரீரத்திலும் தயவு என்கிற கனியை நாம் கொடுக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் ஆவியின் கனியை குறித்த சத்தியத்திலே உபதலைப்பாக சரீரத்தில் தயவு இதை எழுதிக்கொண்டு செபித்து சத்தியத்தை கேட்காரு. உபதலைப்பு எழுதியாச்சுன்னா அதுக்கான வசனங்கள் சொல்றேன், குறிங்க. ஆதியாகமம் 24:12, எஸ்ரா 7:9, சங்கீதம் 142:7, லூக்கா 7:4, ஆதியாகமம் 21:23, சகரியா 7:9, சங்கீதம் 119:41. எல்லா வசனங்களையும் குறிச்சாச்சு. கண்களை மூடுவோமா? சத்திய தேவ செய்திய சத்திய தேவ நமக்கு வெளிப்படுத்த நம்முடைய இருதயங்கள்ல எழுதப்பட ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? சத்திய தகப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, உடைய தெய்வீக நாமங்களை துதிக்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் நீர் எழுதி வைத்து நிரப்பின ஒவ்வொரு சத்திய எழுத்துக்களுக்காக, சத்திய வார்த்தைகளுக்காக, சத்திய வசனங்களுக்காக, விசேஷமாக ஆவியின் கனியை குறித்த சத்தியங்களுக்காக கூடாகூடி நன்றி செலுத்துகிறோம். ராஜ்யத்தின் புத்திரராக இன்றைக்கும் நாங்கள் கனியின் சத்தியத்திற்க ராஜரீகத்தின் ஆளுகை அதிகார வல்லமைக்காக நீ பரிசுத்தர் 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 என்று வணங்கி கொண்டு தொழுது சேவிக்கிறோம். விசேஷமாக ஆவியின் கனியாகிய தயவு ஆவிக்கு தேவை என்றாலும், ஆத்துமாவுக்கு தேவை என்றாலும், அது சரீரத்துக்கும் தேவை என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிய உணர நீ தந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். வசனங்களுக்குள் இருக்கிற சரீரத்தை தயவு என்கிற கனியை கொடுக்க நாங்கள் அறிய வேண்டிய சத்தியத்தை நீ வெளிப்படுத்தி கொடுக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் எல்லாரிடத்திலும் தயை என்ற கனி வெளிப்பட நாங்கள் மனம் திரும்ப வேண்டியதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நல்ல தீர்மானம் எடுக்க உணர்த்துங்க. சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவர் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரா இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய சமாதானமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் என்றைக்கும் என்றைக்கும் சதாகாலை நமக்கு உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, தயவு என்கிற கனி நமக்கு ஆவியில தேவை, ஆத்துமால தேவை, அதே போல சரீரத்திலேயும் தேவை. நம்மள எத்தனை பேரு வார்த்தையில தயவை கொண்டு வரணும்னு யோசிச்சோம்? நம்மள எத்தனை பேரு எண்ணங்கள்ல தயவை கொண்டு வரணும்னு யோசிச்சோம்? அப்படி யோசிக்கல அப்படின்னா இனிமே அப்படி யோசிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த ரெண்டு பகுதியில தயவை கனியா கொண்டு வரணும்னு யோசிக்கலன்னா அப்புறம் எப்படி இன்னைக்கு சரீரத்துல தயவுங்கிற சத்தியத்தை நம்ம கேட்டுட்டு யோசிச்சிட போறோம்?
எப்பவுமே ஒரு சத்தியத்தை கேட்டா போதாது, இந்த சத்தியத்தை செயல்படுத்துவதற்கு யோசித்தோமா, அது முக்கியம். சரீரத்துல தயவு, ஆரம்பத்திலே கேட்டோம், தயவு என்பது நன்மையை செய்வதற்கு நாம் வெளிப்படுத்துகிற ஒரு உணர்வாக இருக்கிறது, அல்லது நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் உபயோகப்படுத்துகிற ஒரு உணர்வாக இருக்கிறது. தயவு எதோடு தொடர்புடையது? நன்மையோடு தொடர்புடையதான். சரீரத்திலே தயவு தேவை, சரீரத்திலே தயவு என்கிற கனி தேவை. சரீரத்தில் யாருக்கெல்லாம் தயவுங்கிற ஆவியின் கனி வருகிறதோ அவர்கள் எல்லாரும் ஒருவேளை நன்மையை பெற்றுக் கொள்ளுவார்கள், அல்லது நன்மையை வெளிப்படுத்தி வாழக்கூடிய கிரியைகளை நடத்திப்பார்கள். சரீரத்திலே தயவுக்காக நாம 7 வசனங்களை குறித்தாலும், இந்த 7 வசனங்களுக்குள்ள இருந்து சரீரத்தின் தயவுக்கான பூரணமான சத்தியத்தை தெய்வம் நமக்கு வெளிப்படுத்த போகிறார். இப்போது முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நீ எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலாம். 2 கேரக்டர் வருது மனிதனை பொறுத்த வரையில. ஒன்று என், இரண்டது எஜமான். இந்த எஜமான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம். இங்க என் அப்படிங்கிற வார்த்தை ஆபிரகாமினுடைய ஊழியக்காரனாயிருந்த, அவன் வீட்டுக்கு எல்லாவற்றுக்கும் அதிகாரியாயிருந்த எலியேசரை குறிக்குது. ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா, மகன் ஈசாக்கு வளர்ந்து பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம், சரி இனிமே என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், திருமணம் பண்ணணும், விவாகம் பண்ணணும், கண்டிப்பா பொண்ணு தேவை. இப்ப நான் வாழக்கூடிய பகுதியில பொண்ணை பார்க்காம என் தேசத்துக்கு, என் இனத்தாரிடத்துல, என்னுடைய வீட்டுல என்னுடைய ஊழியக்காரனா இருக்கக்கூடிய, என்னுடைய எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருக்கக்கூடிய எலியேசரை கூப்பிட்டு அனுப்பி வைக்கலாம். அப்படி எலியேசரை கூப்பிட்டு சொல்றார், ஈசாக்குக்கு பெண் கொள்ளணும். நானும் என்னுடைய மனைவியோ, ஏன் ஈசாக்கோ அங்க வரல, நீ போய் நான் சொல்ற தேசத்துக்கு போய், நான் சொல்ற ஏன் இடத்துக்கிட்ட போய் நீ பெண் பார்த்துட்டு இது சொல்றார். அதுக்கு ஆணையும் கேட்டு வாங்கிக்கிறார். இவனும் ஆணையிட்டு கொடுத்துட்டு புறப்பட்டு போறான். யாரு? எலியேசர். கரெக்ட் தான். எலியேசர் புறப்பட்டு போறார். அப்படி புறப்பட்டு போய் அவர் பெண் கொள்வதற்காக முதல்ல பெண்ணை பார்க்கணும். அப்படி பெண்ணை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, இந்த பெண் பார்க்கிற படலத்துல, இந்த பெண் பார்க்கிற காரியத்துல ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி, நல்ல மாதிரி முடிய பண்ணி, என்னோட எஜமானனுக்கு கர்த்தர் என்ன செய்யணுமா? தயவு செய்தரணும். ஆபிரகாம் வீட்டு வேலைக்காரன் கூட ஆபிரகாமுடைய தெய்வத்தை அறிந்திருக்கிறான். எப்படிப்பட்டவரை அறிந்திருக்கிறான்? தயவு செய்கிறவரை அறிந்திருக்கிறான். நம்ம அந்த வீட்டுல வேலை செஞ்சு தர வச்சுக்கங்களேன், எல்லா வேலையும் என்கிட்டே விடு. நம்ம பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க கூட நீ போக மாட்டியா? இதுக்கிட்டானா போய் தொலைற. ஊரு அவ்வளோ தூரத்துல இருக்குப்பா, இதுல வேற பொண்ணை பார்க்கணும். நாளைக்கு ஏதாவது ஈசாக்கு பொண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிச்சுன்னா நீ தானே கட்டி வச்ச, என் தலையில போட்டு உருட்டுவாங்க. என்ன பண்ண போறேனோ? இப்படி எல்லாம் அவன் என்ன செய்யல? யோசிக்கல, புலம்பல.
அருமையா புறப்பட்டு போறான், எல்லாம் ஆயத்தமா போறான். இது ஒரு பெரிய சம்பவம், எல்லாம் அப்புறமே நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு போய் நிக்கிற இடத்துல சரி எப்படி வந்துட்டோம், நம்ம திறமைய காட்டிடுவோம், நம்ம வேலைய செஞ்சிருவோம், போய் ஆபரவோட நல்ல பேர் எடுத்துருவோம், ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன், என்ன அந்த ஊர்ல பொண்ணா இருக்காதே, ஏதோ ஒரு பொண்ணை இருந்துக்கிட்டு வர வேண்டியதான், அப்படி எல்லாம் அவர் நினைக்கல. நான் போற காரியம் நல்ல மாதிரி முடியணும், என் எஜமானனுக்கு உங்க தயவு வேணும், சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நம்ம பொண்ணு பாக்குற விஷயமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், தெய்வத்தினுடைய தயவையா பாப்போம். என் பையனுக்கு ஒரு BMW கார், என் பையனுக்கு ஒரு 1000 பவுன் இருந்தா போதும். எவ்வளவு பவுன்? 1000 பவுன். அது என் பையன் கையில கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, பொண்ணு கழுத்துல போட்டு வந்தா போதும். அப்புறம் நாங்க பேங்க்ல வச்சுக்கிறோம், பொண்ணு வரும்போது கழுத்துல போட்டு வந்தா போதும், அப்புறம் நாங்க பேங்க்ல வச்சுக்கிறோம். ஏதோ உங்களால் ஆன தயவு, யாரோட தயவு? பொண்ணு வீட்டுக்காரங்க தயவு. ஆனா பொண்ணுக்கே இவர் யார் தயவை பாக்கிறாரு? வேலைக்காரன் பாருங்க. ஆபிரகாம் சொன்ன வசனம் இல்ல, இது எலியேசர் சொன்ன வசனம். என் எஜமானனுக்கு என்ன செய்தரணும்? பொண்ணு பாக்கணும்னா என்ன வேணும்? தெய்வத்தினுடைய தயவு வேணும். அப்பதான் பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கும். நல்ல பொண்ணெல்லாம் பாக்குறது இல்ல, தான் நாசமா போயிட்டு தான் குடும்பத்தை நாசமாக்குற பொண்ணை பாக்குறது. அதே மாதிரிதான் மாப்பிள்ளைக்கும். என்ன பாஸ்டர் பொண்ணை பத்தி மட்டும் பேசுறீங்க? எல்லாம் ரெண்டு பக்கம் போட்டுக்கங்க, தோசை தான் அது. செய்தி எப்பவுமே என்னதான்? தோசை தான். செய்தி ரெண்டு பக்கமும் வேலை செய்யும். சௌகரியமார்களுக்கு வேலை செய்யும், சௌகரியமார்களுக்கு வேலை செய்யும். பெண் பார்க்க போகிற இடத்துல நல்ல பொண்ணு கிடைக்கணும். ஈசாக்குக்கு தேவையான பொண்ணு கிடைக்கணும். ஈசாக்குக்கு பொண்ணு கிடைக்கலன்னு ஆபிரகாமும் வருத்தப்படக்கூடாது. அதனால ஆபிரகாமுக்கு என்ன செய்தரணும்? தயவு செய்தரணும். தெய்வம் தயவு செய்கிறவர். தெய்வம் என்ன செய்கிறவர்? பல பேர் என்ன அப்படின்னா, என் பையனுக்கு 18 வயசு ஆச்சுங்க, நான் எப்போ பொண்ணு பார்க்க போறேன்? 18 வயசுல பையனை குறிச்சு என்ன வந்துருது? கவலை வந்துருது. ஏன்னா நான் இருக்கிற ஊர்ல எனக்கு சொந்த பந்தம் இல்ல, எனக்கு யார தெரியும், என்ன நம்பி என் பிள்ளைக்கு யாரு பொண்ணை கொடுக்க போறா, எனக்கு யாருமே இல்ல, நான் என்ன பண்ண போறேன்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், தெய்வத்தினுடைய தயவை முக்கியப்படுத்து. ஏனென்றால் அவரு தயவு செய்கிறவர். தெய்வத்தை ஆராதிக்கிற ஜனம், தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட ஜனம் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கணும் அப்படிங்கும் போது மொத்தத்துல தெய்வத்தையே என்ன பண்ணிடுறது? மறந்துடுறது. தெய்வத்தை பத்திய நினைப்பு இருந்துச்சுன்னா என் குடும்பத்துல இப்படி ஒரு காரியம் நடக்க போகுது, நல்ல காரியம் நடக்க போகுது, அப்படி நடக்கிறதுக்கு தேவையான தயவை என் தெய்வம் நிச்சயமா செய்வார்னு சொல்லி நினைப்பாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம வீட்டுல, இன்னைக்கு நம்ம வேலை செய்யற இடங்கள்ல, இன்னைக்கு நம்ம சபையில, இன்னைக்கு நம்ம காரியம் எதுவா இருந்தாலும் கண்ணு முன்னால இது எப்படி நடக்கும், இது என்னமாய் முடியும் அப்படின்னு எதை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சா நம்முடைய தெய்வத்தை நினைக்க எப்படிப்பட்டவரா நினைக்க? தயவு செய்கிறவர். முன்னால பார்த்தோம் தயவு உள்ளவர், இப்ப எப்படி பாக்குறோம்? தயவு உள்ளவரா பாக்குறது ஒரு பக்கம், தயவை வெளிப்படுத்துகிறவர் இன்னொரு பக்கம், தயவு செய்கிறவர் இன்னொரு பக்கம். தெய்வங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல எப்படி இருக்கிறார், அப்படி ராஜ்யத்துல எப்படி இருக்கிறார்? தயவுக்குரியவராய் இருக்கிறார். இந்த அறிதலும் இந்த புரிதலும் இந்த விளங்குதலும் நமக்குள்ள இருக்கணும். இப்ப அடுத்த அவசரத்துக்குள்ள போவோம்.
7ஆம் அதிகாரம் 9வது வசனம். முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். சரிங்க. எஸ்ரா 7:9 வாசிக்க கேட்டோம். முன்னால பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 24:12 அதெல்லாம் ஆபிரகாம பத்தியும் அவருடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியேசர் அனுப்பப்பட்டதையும், அப்படி அனுப்பப்பட்ட போது அவன் தேவனாகிய கர்த்தர் தயவு செய்கிறவரா அங்க சொல்லக்கூடியதையும் நம்ம பார்க்கணும். எப்படி ஆபிரகாமுக்கு தயவு செய்தார்னா அந்த பேசேஜ்ல மீதி எல்லாம் வீட்டுல படிச்சு பாருங்க. ரெபேக்கால கொடுத்தாரா இல்லையா? ரெபேக்காலா சரியா மாறிடுச்சா பொண்ணு? ரெபேக்காலுங்கிற நன்மையை தயவா செய்தார், கொடுத்தார். அதான் தயவு செய்யறது. இப்ப 2வது வாசிச்ச வசனத்துல பாத்தீங்கன்னா எஸ்ரா புத்தகத்துல இருந்து ஒரு வசனம் வாசிச்சோம். குறிப்பிட்ட மாதத்துல குறிப்பிட்ட தேதியில பாபிலோன்ல இருந்து பிரயாணமா புறப்பட்டு குறிப்பிட்ட மாதத்துல குறிப்பிட்ட தேதியில எருசலேம் வந்து சேர்றான். எருசலேம் அவன் வந்து சேர்ந்ததற்கு காரணம் என்ன, காரியம் என்ன அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சோம்னா, தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால், எஸ்ரா மேல இருந்ததுனால பாபிலோனுக்கு போனதான தேவ ஜனங்கள்ல ஒருவன் தான் யாரு? எஸ்ரா. இவன் ஒரு நல்ல காரியமா எங்க வர வேண்டி இருந்தது? எருசலேமுக்கு வர வேண்டி இருந்தது. ஒரு புறஜாதியாருடைய இடத்துக்கு அங்க அடிமைப்பட்டு போன ஜனங்க தன்னுடைய தேசத்துக்கு திரும்ப வர முடியுமா? வர முடியாது. ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க, இன்னைக்கு ஆராதனைக்கு போகணும், முதலாளிகிட்ட போயிட்டு இன்னைக்கு நான் ஆராதனைக்கு போடுங்க, கொஞ்சம் லீவ் விடுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஆராதனையா? இந்த மாதிரி உள்ள படம் வச்சிருக்கிறேன், தோட்டு கும்பிட்டு வேலையை பாரு. ஒரு நாளைக்கு எப்படி ஆகல சம்பளத்தை கட் பண்ணி போடுவேன், ஆமா வேலையை பாரு அப்படியும் பாரு. பாபிலோன் புறஜாதியாருடைய தேசம், தேவ ஜனங்க அடிமைப்பட்டு போயிருக்கிறாங்க. தேவ காரியமா இவ எருசலேம் வர வேண்டிய அவசியம் இருக்கு. அது நன்மை. அந்த நன்மையை நிறைவேற்ற எருசலேமுக்கு எஸ்ரா வருவதற்கு தேவன் தயவு செய்திருக்கிறார். எப்படி செய்திருக்கிறார் என்றால் அவருடைய கரத்திலே செய்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தேவ தயவு வேணும். உங்களுக்கும் எனக்கும் தேவ தயவு செய்யணும். உங்களுக்கும் எனக்கும் தேவன் தயவு செய்ய வேண்டுமானால் அவருடைய கரத்தினால் அதை செய்ய வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ள வர்றோம் வைங்களேன், ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம கைய பாக்கும். பாத்துருக்கீங்களா இல்லையா? நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்க கைய தான் பாக்கும். 2 நாளைக்கு முன்னால நாங்க ஒரு இடத்துக்கு போனோம், அதுக்கு முன்னால ஒரு இடத்துக்கு போனோம். முதல் நாள் கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொண்டு அங்க இருந்த நாய்க்கு போட்டோம். அடுத்த நாள் நாங்க போன உடனே அந்த நாய் இப்படி குடிஞ்சு கைய பாக்குது. கைய எப்படி வச்சிருக்கிறோம், கைய எப்படி பாக்குது. அந்த நாய்க்கு ஒண்ணு தேவை அப்படின்ன உடனே நம்ம செய்வோமா? எப்படி செய்வோமா? கையினால செய்வோமா? கையெல்லாம் பாக்குது. ஒரு நாய்க்கு தெரியுது நம்ம கை மூலமா அதுக்கு தேவையான நன்மையை செய்வோம். ஆனால் நீங்களும் நானும் தெய்வம் எனக்கு நன்மை செய்வார் என்று அவருடைய தயவுள்ள கரத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. என்ன பாஸ்டர் எனக்கு இது கிடைச்சிருமா? என்ன பாஸ்டர் எனக்கு இது நடந்துருமா? நடக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கும். தேவன் தயவு செய்கிறவர், அவரிடத்தில் தயவுள்ள கரம் இருக்கிறது. அப்படிப்பட்டவங்களா நம்ம வாழும். இப்ப அடுத்த வசனம் சங்கீதம் 142:7.
ரொம்ப அருமையான வசனம். சங்கீதக்காரனுடைய வாயை பத்தி எழுதி இருக்கு, சங்கீதக்காரனுடைய ஆத்துமாவை பத்தி எழுதி இருக்குது, சங்கீதக்காரனுடைய சரீரத்தை மறைவாக எழுதி இருக்கிறது. அவன் தன்னுடைய வாயினால துதிக்கணும் அப்படிங்கிறான், அவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு காவல் வேணும் அப்படிங்கிறான். சொல்றானா இல்லையா? காவலுக்கு நீங்களாக்கி விடுன்னு சொல்றானா, காவல் வேணுங்கிறானா? கொஞ்சம் கவனமா கேட்கணும், கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஆத்மாவுக்கு காவல் வேண்டாம், ஆத்மாவுக்கு இருக்கிற காவலை நீக்கிடும் சொல்ற. ஏன் அப்படின்னா அவனை சூழ்ந்து யாரு இருக்கிறா? சத்துருக்கள் இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? ஆமா, சத்துருக்கள் சூழ்ந்து இருக்க கூடாது. எனக்கு நீர் தயவு செய்யும் போது சத்துருக்கள் அவரை சூழ்ந்து இருந்தனாலதான் ஆத்மாவை காவல் வச்சிருக்கிறாங்க. அவன் தெய்வத்தை துதிக்க முடியல. இப்ப என்னாச்சு? இவருடைய ஜெபம் எப்படி இருக்கு? தெய்வம் தனக்கு என்ன செய்யணும்? தயவு செய்யணும். தெய்வம் எனக்கு தயவு செஞ்சாருன்னா எனக்கு என்ன நடக்கும்? நன்மை நடக்கும். என்னை யார் சூழ்ந்து கொள்வார்கள்? நீதிமான்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்களா? உடைய வாழ்க்கையில போராட்டம் நிறைஞ்சு இருக்குதா? இப்படிப்பட்ட போராட்டமான தீமையான அனுபவங்களை விட்டு வெளியே வர விரும்புகிறோமா? உடனே 4 அடியாளை செட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பலமுள்ள ஆட்களை தேடி போகாதீங்க. நாம நாட வேண்டியதும் தேட வேண்டியது யார? தேவன் எனக்கு தயவு செய்யணும். அவருடைய தயையுள்ள கரத்தை நான் நாட வேண்டும். நான் அவருடைய தயவுள்ள கரத்தை நாடும் போது தெய்வம் எனக்கு தயவு செய்வார். அப்போது என்னுடைய சத்துருக்கள் நீக்கி எனக்கு நீதிமான்கள் சூழ நன்மைகள் உண்டாகும். இந்த 3 வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தெய்வம் தயவு செய்கிறவர், அது அவர் கரத்தால செய்யறாரு. அப்படி செய்யும் போது எனக்கு நன்மை விளையும். நம்ம இந்த 3 வசனங்கள்ல புரிந்து கொண்டோம். அடுத்தபடியாக லூக்கா 7:4 வாசிக்க கேட்போம். அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவர் பாத்திரமாய் இருக்கிறார். 100க்கு அதிபதியை குறிச்சு இயேசுடைய சீசர்கள் இயேசு கிட்ட வந்து அவரை வேண்டிக் கொள்றாங்க. அப்படின்னா என்ன? ஆண்டவரே, இந்த 100க்கு அதிபதிய வேண்டாத ஆளு மாதிரி பார்க்க வேண்டாம். அவன் வீட்டு வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான், மரண அவஸ்தையில இருக்கிறான். அவனுக்கு எப்படியாயிலும் நீங்க நன்மை செய்யணும். அவன் வீட்டு வேலைக்காரனா மரண அவஸ்தையில இருந்து நீங்க என்ன பண்ணணும்? சொஸ்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறார்கள், கேட்டுக்கொள்ளுகிறார்கள். அப்படி கேட்டுக்கொள்ளும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்குகிறதற்கு இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நல்ல கேரக்டரா இருக்கிறான், பாத்திரமா இருக்கிறான் சொல்றாங்க. சரி, இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவன் தயவு செய்கிறவர் என்பது மட்டுமல்ல, தேவகுமாரனாகிய இயேசுவும் தயவு செய்கிறவர். தேவனோ, தேவனுடைய குமாரன் இயேசுவோ ஒருவருக்கு தயவு செய்ய வேண்டுமானால் கூடுமான வரை அதற்கு தான் பாத்திரமாக இருக்க வேண்டும். சில நேரம் இயேசு, சில நேரம் தேவன் எனக்கு தயவு செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னா, அவருடைய தயவுள்ள கரத்தை எனக்கு கிரியை செய்ய விட மாட்டேங்கிறார் அப்படின்னா, என்கிட்ட ஏதோ என்ன இருக்கு? குறை இருக்கு, பிரச்சனை இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். நான்லாம் என்ன எதுவும் கண்டுக்க மாட்டேங்க, என் பிரச்சனை என்ன, என் குறை என்னங்கிறத கண்டுக்க மாட்டேங்க, நான் அப்படித்தான் இருப்பேன். ஆனா தேவனோ தேவகுமாரனோ எனக்கு என்ன செய்யணும்? ஆமா, நான் வேத ஆராய்ச்சிக்கெல்லாம் வரமாட்டேன்.
ஆனா எனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும். நான் சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்கா வரமாட்டேன், ஆனா தேவன் எனக்கு எல்லாம் நல்லது செய்யணும். நான் ஜெபிக்க மாட்டேன், நான் பைபிள் எடுத்து தியானம் பண்ண மாட்டேன், நான் ஆராதனை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். ஆனா ஆண்டவர் மட்டும் எனக்கு அப்பப்ப கரெக்டா என்ன பண்ணிடணும், வெயில் காலம் வந்தா வெயில் தரணும், காத்து காலம் வந்தா காத்து தரணும், மழை காலம் வந்தா மழை தரணும். நான் சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல படிக்கிறேன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரு. காலேஜுக்கு போனேன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டணும். எனக்கு பொண்ணு வேணும்னா டக்குனு முன்னால கொண்டு வந்து பொண்ணை நிப்பாட்டணும். இவரு வேலைக்கு போக மாட்டாரு, சம்பாதிக்க மாட்டாரு, ஆனா பொண்ணு மட்டும் வேணும். தெய்வம் தயவுள்ளவர் என்று அறிந்து கொள்ள மாட்டாரு, ஆனா தெய்வம் மட்டும் தனக்கு என்ன செய்யணும், நன்மை செய்யணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? தயவை குறித்த சத்தியத்தை கவனிக்கணும். எதை கவனிக்கணும்? தேவன் எனக்கு தயவு செய்ய அவருக்கு பாத்திரமா நான் வாழ வேண்டும். இதை இப்படியே திருப்பி பாருங்களேன், எல்லாம் நீங்க கவனிக்க. தேவன் எனக்கு தயவு செய்ய நான் பாத்திரமா இருக்கணுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நானும் மற்றவர்களுக்கு தயவு செய்கிற பாத்திரமாக வாழ வேண்டும். நான் கண்டுபிடிக்க வேண்டிய சத்தியம். என்னிடத்தில் தயவு இருக்க வேண்டும், என்னுடைய கரத்தில் தயவு இருக்க வேண்டும், என்னுடைய கரத்தினாலே நான் தயவு செய்கிறதற்கு பாத்திரமாகவும் வாழ வேண்டும். கவனமா கேட்கணும் சத்தியத்தை. சரி, அடுத்த வசனம். ஆதியாகமம் 21:23. ஆகையால் எனக்காவது குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல். பாருங்க, 3 தலைமுறை வருது பாருங்களேன். எனக்கு, என் குமாரனுக்கு, என் பேரனுக்கு. நல்ல வேலை, கொள்ளு பேரனுக்கு எழுதாம போயிடுச்சு. சரி, பேரனுக்காவது என்ன செய்யாமல். வஞ்சனை என்பது தீமை. என்ன செய்யாமல்? வஞ்சனையாகிய தீமை செய்யாமல். வாசிக்க. நான் உனக்கு தயவுபடியே நீ எனக்கும் தேசத்திற்கும் செய்வதற்கு இங்கே தேவனுக்கு ஆணையிட்டு கூட இருந்தார். பாருங்களேன், என்ன அருமையா. அபிமெலேக்கா ஆபிரகாம் கிட்ட அங்க இல்ல, மேல உள்ள வசனங்கள் இருக்கு. சோ ஆபிரகாம் கிட்ட என்ன அழகா கேக்குறான் பாருங்க, எனக்கு நீ தயவு செய்யணும். ஆபிரகாம் தேவ மனுஷன். ஆபிரகாம் யாரு? தேவ மனுஷன். தேவ மனுஷனை பார்த்து ஒரு புறஜாதிய கேக்குறான். என்ன அழகா கேக்குறான் பாருங்க, நீ எனக்கு தயவு செய்யணும், என் பிள்ளைக்கு தயவு செய்யணும், என் குமாரனுக்கு தயவு செய்யணும். நாளைக்கு நானே போயிட்டேன், என் பிள்ளையே போயிடுச்சு, என் பேரன் இருப்பான், என் பேரனுக்கு நீ என்ன செய்யணும்? வஞ்சனை செய்யாத, தீமை செய்யாத, தயவு செய்யணும், நன்மை செய்யணும். அதை எப்படி கேட்கலாம் பாருங்க, நான் உனக்கு செய்த தயவின்படியே. அவன் பாத்திரமா இருந்து கேட்கலாம் பாருங்க. நம்ம யாருக்கிட்டையும் தயவா இருக்க மாட்டோம், ஆனா நம்ம கிட்ட மட்டும் எல்லாரும் எப்படி இருக்கணும்? தயவா இருக்கணும். ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து 1000 ரூபாய்க்கு கெஞ்சுவாரு, நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். ஆனா நம்ம போய் அவங்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்போம், பிளீஸ்பா கொடுத்துருப்பா அப்படின்னு. நம்ம ஒருத்தருக்கு ஒண்ணு செய்யவே மாட்டோம், ஆனா நமக்கு மட்டும் எல்லாரும் என்ன பண்ணணும்? செய்யணும். நாம் பாத்திரமாக இருப்பதில்லை, ஆனால் மற்றவர்கள் நமக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் அப்படி நினைக்கிறோம். இது தப்பு. ஏன் சரீரத்துல தயவு இருக்கணும், ஏன் கரத்துல தயவு இருக்கணும். எனக்கு ஒருவர் தயவு செய்கிறார் அப்படின்னா அதற்கு நானும் திரும்ப தயவு செய்யக்கூடிய கரத்தை உடையவனாக இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு யாராவது தயவு செஞ்சிருக்கிறாங்களா, நம்ம திரும்ப தயவு செய்வோம். இன்னும் கூடுதலா பாத்தீங்கன்னா, எனக்கு தயவு செய்யாதவங்களுக்கு கூட நான் என்ன செய்கிறவங்களா மாறணும். அதுதான் கனி, அதுதான் முடிவு. இங்க பழைய ஏற்பாட்டு வசனம், ஒரு புறஜாதியா தயவு செய்துட்டு ஒரு தேவ மனுஷங்கிட்ட தயவை கேட்கிறான், தலைமுறையா கேட்கிறான், தான் தேசத்துக்கே கேட்கிறான். தான் செய்யற தயவு தான் தேசத்துக்கு கூட கிடைக்குங்கிற நம்பிக்கையோட செஞ்சிருக்கிறான்.
தயவு என்பது நன்மை செய்வது. ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு நன்மை கேட்டு வர்றாங்க அப்படின்னா, என்னால முடியும்னா கண்டிப்பா என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். உனக்கு திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, தயவு செய்யணும். தயவு செய்வதற்கு தயவுள்ள கரம் இருக்கணும். தயவுள்ள கரம் இருந்தால் தயவுள்ள சரீரம் இருக்கிறது. என் சரீரத்திலே தயவு கனியாக இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? சேனைகளின் கர்த்தரே உரைக்கிறாருங்க. சேனைகளின் கர்த்தரே சொல்றாருங்க. யாருகிட்ட? தன் ஜனத்துக்கிட்ட. என்ன சொல்றாரு? நீங்க உண்மையா நியாயம் தீருங்க. அவனவன் தன் தன் சகோதரனுக்கு, இங்க சகோதரிக்கு கூட சேர்த்துக்கங்க, தன் தன் சகோதரிக்கு தயவும் இரக்கமும் செய்து. குறிப்பா தேவ ஜனங்க தன்னோடு கூட இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு ஆட்களுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் என்ன செய்கிறவங்களா இருக்கணுமா? தயவு செய்யக்கூடியவங்களா இருக்கணுமா? தயவு செய்வதற்கு தயவுள்ள கரங்கள் உள்ளவங்களா இருக்கணுமா? தயவுள்ள கரங்கள் என்றால் தயவுள்ள சரீரத்தை உடையவர்களாக வாழ வேண்டும். நம்மளால முடிஞ்சா நம்ம கூட பிறந்தவங்களுக்கு எந்த காலத்திலயுமே தயவு செய்யக்கூடியவங்களா இருக்கணும். கோச்சுக்கிட்டு போனவங்களா இருக்கலாம், சண்டை போட்டு போனவங்களா இருக்கலாம், நமக்கு எதிர் விளைவா செயல்படக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு நலிவு, அவங்களுக்கு ஒரு தேவை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட கேட்கறதுக்கு அவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தேவையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நன்மை அவசியம். இதெல்லாம் நம்ம பாக்குறோம், இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இப்ப நான் எப்படி இருக்கணும்? சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறதை கவனிக்கிறவனாக இருக்க வேண்டும். என்னால் முடிந்தால், என்னால் முடிந்தால், என்னால் முடிந்தால் நன்மை செய்வதற்கு தயவுள்ள சரீரம், கரம், கிரியைகளை உடையவனாக, கனி கொடுக்கிறவனாக நான் வாழ வேண்டும். ஆனா என்கிட்ட தயவு, என் சரீரத்துல தயவு, என் கரத்துல தயவு, என் கிரியைகள்ல தயவு வெளிப்பட மாட்டேங்குது. ஏன்? காரணம் என்னன்னு பார்த்தா, தயவு எங்க இருந்து நம்ம உடம்புக்கு வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்தத்துக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய வார்த்தைக்குள்ளிருந்து. நீங்க கூட பாத்தீங்கன்னா தேவ சமூகத்தை பத்தில மைய வார்த்தை என்ன பார்த்தோம்? வார்த்தை. தேவனுடைய வார்த்தை பல ரகசியங்களை உடையது. தேவனுடைய வார்த்தை தயவை கொடுக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை தயவை நம்முடைய சரீரத்திலே கொண்டு வந்து, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கரத்தின் வழியாக தயவுள்ள கிரியைகளை கனியாக வெளிப்படுத்தக்கூடியது. ஆகவே நம்முடைய சரீரத்துல தயவு செய்யக்கூடிய அந்த சுபாவம் இல்ல, கனி கொடுக்கக்கூடிய தயவுங்கிற கனி கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னா, அந்த வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற நம்ம எல்லாரும் சங்கீதம் 119:41 எடுத்துக்கொள்வோமா? எல்லாரும் சங்கீதம் 119 எடுங்க. அதுல 41வது வசனத்தை எடுங்க, நல்ல பாருங்க. எல்லாரும் எடுத்தாச்சுங்களா? எடுத்தாச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையிலே சொல்லுவோம், ஒரு ஓசியான சொல்லுவோம், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இப்ப சங்கீதம் 119:41 வாசிப்போம். சங்கீதம் 119:41. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இது வேற ஒரு டைமென்ஷன்ல எழுதப்பட்டிருக்கு. உம்முடைய வாக்கின்படி உமது தயவு எனக்கு வருவதாக அப்படின்னா, அவர் வார்த்தையை கொண்டு எனக்கு தயவு செய்வதாக அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஆனா உங்களுடைய என்னுடைய சரீரத்துல, உங்களுடைய என்னுடைய சரீரத்தில் இருக்கிற கரங்கள்ல
உங்களுடைய என்னுடைய சரீரத்தின் கரங்கள்ல வெளிப்பட வேண்டிய கிரியைகள்ல தயவு வெளிப்பட வேண்டுமானால் தயவு உள்ளவருடைய வாக்கை என்னுடைய சரீரத்திலே கொண்டு வந்து நான் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் போது அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற தயவு என்னுடைய சரீரத்தின் கரத்திலே கிரியைகளிலே தயவு செய்கிற கனியாக வெளிப்படும். இது நல்லா விளங்கணும். தயவு இல்லாம வாழ்க்கையை நடத்தக்கூடாது, தயவு செய்யாமலும் வாழ்க்கையை நடத்தக்கூடாது. தேவன் தயவு செய்கிறான். ஏன் உலக மனுஷனை என்ன செய்யறான்? தயவு செய்யறான். தேவ ஜனமா இருக்கிற நான் தயவு செய்ய வேண்டாமா? இன்னைக்கு நம்ம மனம் திரும்ப போறோம். இதுவரை என் சரீரத்துல, என் கரத்துல, என் கிரியைகள்ல தயவு செய்கிற சுபாவம் தன்மை இல்லாம வாழ்ந்திருந்தேன்னா அதை கொற்றோடு உணர்ந்து மனம் திரும்பி இனிமே என் சரீரத்துல தயவை கொண்டு வந்து தயவுள்ள கரமா மாத்தி தயவுள்ள கிரியைகளை வெளிப்படுத்த எல்லாரும் தேவ சமூகத்துல எழுதி நிற்போமா? நல்ல தீர்மானம் பண்ணுவோமா? நம்மள ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுதி நிற்போம். 1-2 நிமிடம் கேட்ட சத்தியத்தை அப்படியே உள்ள கொண்டு வர்றோம். எலியேசரை குறிச்சு வேதம் என்ன சொல்லுகிறது? தன் எஜமானனுக்காக ஆணையிட்டு கொடுத்த எலியேசர், ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன எலியேசர், தன் எஜமானனுக்கு தேவனாகிய கர்த்தர் தயவு செய்யணும்னு கேட்டுக்கிறானே. தேவன தயவு உள்ளவரா அறிஞ்சிருக்கிறானே. எருசலேமுக்கு போன எஸ்ரா என்கிற தேவ மனிதன் தான் எருசலேமுக்கு போன காரணம் என்னன்னு பார்க்கும் போது தேவனுடைய கரம் தயவுள்ள கரமா தான் மேல இருந்ததுனாலதானே. சங்கீதக்காரனுடைய செபத்தை கவனிக்கும் போது தேவன் நம்முடைய தயவுள்ள கரத்தினால தயவு செய்தா தன்னை சூழ்ந்து இருக்கிற சத்துருக்கள் நீங்கி தீமை நீங்கி தன்னை சூழ்ந்து நிற்கக்கூடிய நீதிமான்கள் வருவார்கள் என்று சொல்லுகிறானே. வசனங்கள் வழியாக தேவன் தயவுள்ளவராய் இருந்து, தேவன் தயவு செய்கிறவராய் இருந்து, தேவன் நம்முடைய கரத்தினாலே அந்த தயவு செய்து நன்மையை செய்கிறவராக இருக்கிறாரே. இவைகளை பார்க்கும் போது நீங்களும் நானும் தயவு செய்வதற்கு, பாத்திரனாக மாறுவதற்கு, தயவு என்கிற கனிய சரீரத்திலே கரத்திலே கிரியைகளிலே வெளிப்படுத்தி வாழ்வதற்கு மனம் திரும்ப வேண்டாமா? என் சகோதரனுக்கு தயவு செய்யறனா? என் சகோதரிக்கு தயவு செய்யறனா? இல்ல அவர்களை தீமையின் பாத்திரமா மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறேனா? அவர்களை தீமையின் பாத்திரமா, கெட்ட பாத்திரமா பார்த்து அவர்களுக்கு இடம் கொடுக்காம அவர்களுக்கு நன்மை தேவை என்கிற சூழ்நிலையிலே நான் நன்மை செய்யாம என் மாமாவுக்கா இருக்கட்டும், என்னுடைய சொந்த பந்தங்களுக்கா இருக்கட்டும், நான் பழகக்கூடிய ஜனங்கள் யாரா இருக்கட்டும், அவர்களுக்கு தயவு செய்யக்கூடிய பாத்திரமா இருக்கிறேனா? இல்ல அப்படி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக வாழ்ந்து நித்தியத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா தயவு செய்கிற சரீரம், தயவுள்ள கரம், தயவு செய்யக்கூடிய கரம் நமக்கு வேணுமே. இதுவரைக்கும் தயவு செய்யாத கரம் தான் என்கிட்ட இருக்குன்னா என் கரத்துல தயவை உருவாக்குகிற தெய்வத்தின் வார்த்தையை வைக்கல. இன்னைக்கு நான் மனம் விரும்புறேன். இன்னைக்கு நான் மனம் விரும்பி ஒவ்வொரு நாளும் தெய்வத்தின் வாக்க, தயவுள்ள வாக்க என்னுடைய கரத்துல வைக்க, என்னுடைய ரத்தத்துல வைக்க, என்னுடைய சரீரத்துல வைக்க நான் மனம் விரும்புறேன்னு சொல்லக்கூடியவங்களா நம்ம உள்ளத்துல மனம் விரும்புவோமா? அப்படி மனம் விரும்பிட்டோம் அப்படின்னா இப்போதும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக நம்முடைய மேய்ப்பர் அவர்கள் ஜெபிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். தயவுள்ள பிதாவே, தயவுள்ள இயேசுவின் நாமத்தில் உண்மையோடு இந்த நேரத்துக்காக நம்முடைய நாமங்களுக்கு கூட கொடி மகிமை செலுத்துகிறாங்க. கர்த்தாவே, நீ தயவுள்ளவர் என்ற சத்தியத்தை எங்களுக்கு அறிய செய்ததற்காக கூட கொடி நன்றி செலுத்துகிற மாட்டவரே. நீர் ஒருவரே தயவுள்ள தெய்வமானவரே. பொற்பாலத்தில் எங்களை கீழ்படுத்துகிறோம், காட்டுகிறோம், வெறுமையாக்குகிறோம். கர்த்தாவே தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம், உனக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீ தயவுள்ளவர். ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள ஆண்டவரே, நீர் உங்களுடைய கரங்களிலே ஆண்டவரே தயவுள்ளவர் என்பதை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கர்த்தாவே ஆண்டவரே அதற்கு தகுந்தாற் போல எங்களுடைய சரீரத்தில் நாங்கள் தயவை வெளிப்படுத்த
வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்குரிய கிருபைகளை எங்களுக்கு கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே எங்களுடைய வாழ்நாட்டில் கர்த்தாவே ஆண்டவரே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தாவே எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய தயவுள்ள உண்மை நோக்கி நாங்கள் தயவுள்ள காலத்தை நோக்கி நாங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய தயவுள்ள காலத்தை நாங்கள் நோக்கி பார்த்து சூழ்ந்து கொள்ள கொடுக்க முடியாது. கர்த்தாவே இயேசுவும் நன்மை ஆண்டவரே இயேசுவும் நாங்கள் தயவுள்ள மாத்திரமாக தயவை வெளிப்படுத்தக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தை வெளிப்படக்கூடிய வாழைகளை ஆமென்.